ஹாய் ஹலோ வணக்கம். சன் டிவியில் இப்போ எவ்வளவோ சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வருது. ஆனால் இந்த சீரியலை விட 2000 டைமில் ஒளிபரப்பாக்கப்பட்ட சீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேலே தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி 2009 வெளியான தென்றல் அப்படிங்கிற சீரியல் கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. 2009 ஸ்டார்ட் பண்ணி 2015 வரை கிட்டத்தட்ட 1340 எபிசோட் பார்த்தீங்கன்னா வெளியாகிருந்தது. இப்போது தென்றல் சீரியலில் நடித்த நடிகர் மற்றும் நடிகர்களுடைய தற்போதைய நிலை என்ன, அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போறது கல்யாணி அப்படிங்கிற ரோல்ல சூஸ்னே ஜார்ஜ் இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 1வது எபிசோட்ல இருந்து 878 எபிசோட் வரை பார்த்தீங்கன்னா இவங்க ஒளிபரப்பாக்கப்பட்டது இவங்க நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்போ வருவீங்க அப்படிங்கிற சொன்னாலே கண்டிப்பா மைனா படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்கள தான் ஞாபகத்துல வரும். தேசிங் ராஜா, நண்பேண்டா, ராட்சசன், ஆனந்தம் விளையாடும் வீடு, எறும்பு உள்ளிட்ட மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சீரியல் நடிச்சிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே கல்யாணி அப்படிங்கிற ரோலில் நம்ம சூஸ்னே ஜார்ஜ் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி 879 எபிசோட்ல இருந்து 1340 எபிசோட் வரை காவிய வர்ஷினி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த ரோஜா சீரியலில் கூட நடிச்சிருந்தாங்க, நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்து சீரியல் நடிகரான ஐயப்பன் மோகன் அப்படிங்கிற ரோல்ல இந்த சீரியல் நடிச்சிருந்தாரு. இவர் கனா காணும் காலங்கள், தென்றல், கயல் இப்போ பிரசண்டா கூட நடிச்சிட்டு வராங்க, சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இவங்க மனைவி, இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட இவங்களுடைய மனைவி கயல் சீரியல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்போ கயல் சீரியல்ல சூப்பராகவும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த சீரியல் நடிகையான சாந்தி வில்லியம்ஸ். இந்த சீரியல்ல தீபக் இவருக்கு அம்மாவா இந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க. 1வது எபிசோட்ல இருந்து 487 எபிசோட் வரைக்குமே இவங்க நடிச்சிருந்தாங்க. சாந்தி வில்லியம்ஸ் இவங்க கணவர் வில்லியம்ஸ் நிறைய சீரியல் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டா நிறைய சீரியல் பண்ணிட்டு வராங்க, அதுவும் அம்மா கேரக்டர் ரோல்லையே சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சாந்தி வில்லியம்ஸ் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சாந்தி வில்லியம்ஸ் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி KS ஜெயலட்சுமி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. 488 எபிசோட்ல இருந்து லாஸ்ட் முடிகிற 1340 எபிசோடு வரை இந்த சீரியல் இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களும் சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸ்ல கூட இப்போ மதகஜராஜா அப்படிங்கிற மூவில கூட லாஸ்டா இப்போ ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீரியல் பிரசண்டா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த ஆக்டரான சுபலேகா சுதாகர் துளசிக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாரு. சீரியல் அண்ட் மூவிஸ்ல இவரும் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்ல சித்தி, அண்ணி, கோலங்கள், தென்றல், இளவரசி, பிரியமானவள் உள்ளிட்ட சீரியல் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு. எல்லா சீரியலுமே அப்பா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. தெலுங்குல இப்ப பிரசண்டா மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க மனைவி SP சைலஜா, நம்ம SP பாலசுப்ரமணியன் இவங்களுடைய சிஸ்டர் தான். இவங்க 1989 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. சுபலேகா சுதாகர் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகையான சாதனா பத்மா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. நம்ம துளசிக்கு சித்தியா, சுபலேகா சுதாகர் இவங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபா பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது மனைவியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சாதனாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களும் சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ சீரியலில் கூட ப்ரெசென்ட்டாக மாறி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். புவனேஸ்வரி அப்படிங்கிற ரோல்ல ஐஸ்வர்யா பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மூவிஸ்லாம் நடிச்சிட்டு வராங்க. இவங்க யார் அப்படின்னா நடிகை லட்சுமி இவங்களுடைய மகள் தான் இவங்க. இவங்க கணவர் தன்வீர் 1994 திருமணம் பண்ணி 1996 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா பாஸ்கரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க குரலுக்குன்னே நிறைய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய கணீர் அப்படிங்கிற அந்த குழு குரலுக்கு அம்மா கேரக்டர் ரோல் இப்போ பண்ணிக்கிட்டு வராங்க. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். ஐஸ்வர்யா பாஸ்கரன் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நடிகை சுதா சந்திரன் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க கணவர் ரவி 1994 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுதா சந்திரன் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். லாவண்யா அப்படிங்கிற ரோல்ல நீலிமா ராணி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பற்றியும் தெரியும், படங்கள்லையும் நிறைய படங்கள் அண்ட் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க கணவர் டைரக்டர் இசைவண்ணன், இவங்களுக்கும் 2 மகள்கள் இருக்கிறாங்க. நீலிமா ராணி இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நீலிமா ராணி இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஷாலுக்ரியன் இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. 2017 மெல்வின் பிலிப் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். தமிழ் அப்படிங்கிற ரோல்ல நடிகர் தீபக் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவரை பற்றியும் கண்டிப்பாக தெரியும், மூவிஸ் அண்ட் சீரியலாக நடிச்சிட்டு வராங்க. பிக் பாஸ் ஷோவில் கலந்துருந்தாங்க, நிறைய ஷோவும் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இவங்க மனைவி சிவரஞ்சனி 2008 திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. தீபக் பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல் பண்ணிக்கிட்டு வராரு. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். இந்த சீரியலில் ஒரு மெயின் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்தது துளசி அப்படிங்கிற ரோல்ல இவங்களும் ஹீரோயினியா
ஸ்ருதிராஜ் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல, சீரியல் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஆஃபீஸ், அழகு, தாலாட்டு, இப்போ பிரசண்டா லட்சுமி சீரியல் சன் டிவியில் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸ்ருதிராஜ் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். இவங்களும் இந்த சீரியல் சூப்பராகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தீபா அப்படிங்கிற ரோல்ல நடிகை ஹேமலதா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரம். பாஷா, பூவே உனக்காக, சூரிய வம்சம், சேது உள்ளிட்ட படங்கள் வரைக்குமே குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு தான் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியல்லையும் ஒரு சில சீரியல் பண்ணியிருக்காங்க. சித்தி, கணாக்காணும் காலங்கள், தென்றல் சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தென்றல் தீபா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களை தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீரியல் படங்களை ஆக்ட் பண்ணல. திருமணம் ஆயிருச்சு, 2 மகள்கள் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் சூப்பராகவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததா SN லட்சுமி, இவங்க துளசிக்கு பாட்டியா இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க நம்முடன் இல்லை, 2012 இறந்து போயிட்டாங்க. அடுத்தது நடிகை ஆர்த்தி, ஷியாமலா அப்படிங்கிற ரோல்ல பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கோலங்கள், தென்றல் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல ரைட்டரா இருக்கிறாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சன் டிவில இப்போ ரொம்பவே பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்க சீரியல்ல ஒன்று எதிர்நீச்சல் சீரியல். இதுல இவங்க தான் பார்த்தீங்கன்னா எழுத்தாளரா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராங்க. இது இவங்களுடைய கணவர் ஆர்த்தி. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நிதிஷ் அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஷாம் சுந்தர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அப்டேட் அதிகமாக தெரியல. ஆனால் இவருடைய பார்த்தீங்கன்னா அன்று இன்று புகைப்படம் மட்டும் கிடைச்சிருக்கு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். பானு அப்படிங்கிற ரோல்ல கிரண்மை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் பிரியமானவள், இப்போ பிரசண்டா பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் கூட நடிச்சிருந்தாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அமிர்தா அப்படிங்கிற ரோல்ல சீரியல் நடிகையான ஏகவள்ளி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. யாரடி நீ மோகினி அப்படிங்கிற சீரியல்ல கூட இவங்க பேய் கேரக்டர் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா தெரியும். இவங்க முதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்ப செகண்டா சீரியல் நடிகரான ஃபரோஸ் கான் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஏகவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு மேக்கப் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஐஸ்வர்யா மேனன் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். காதலில் சொதப்புவது எப்படி, தீயா வேலை செய்யணும் குமார், வீரா, தமிழ் படம் 2 உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க அப்பத்துல இருந்து இப்ப பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஆளை மாறி போயிருக்காங்க. இப்போ மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ரோல்ல சீரியல் நடிகரான ஷாம் விஸ்வநாதன் ஆக்ட் பண்ணியிருந்தார். இவரும் சீரியல் நடிகர். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய சீரியல் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இவங்க மனைவி. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 மகள்களும் குழந்தை நட்சத்திரம். 2 பேருமே சீரியல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க. ஷாம் விஸ்வநாதன். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது பிரபாகர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல அடாமஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு ஆங்கர் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு டைரக்டராகவும் நிறைய மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணிட்டு வராங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவா இருந்துட்டு வராரு. இவருடைய தற்போதைய புகைப்படம் ஷாக்கிங்கா இருக்கு. இவர் அப்படிங்கிற மாதிரி. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியில் உங்களுக்கு இப்போ சீரியல் விட 2000 டைமில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? இந்த சீரியலெல்லாம் எனக்கு மறக்கவே மாட்டேன்ப்பா, ரொம்பவே மிஸ் பண்ணாமல், ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சீரியலை சொல்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தென்றல் சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது மட்டும் இல்லாமல் தென்றல் சீரியலில் இந்த கேரக்டர் ரோல் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும்பா, சூப்பராகவும் ரியலாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய தற்போதைய புகைப்படம் அன்று இன்று புகைப்படம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.